ரொம்ப சிம்பிள். ஏன்னா அன்னை மரியாளை பற்றி பேச போகிறேன். சரி, அதனால் இங்கே சொல்லிடலாமே. அன்பானவர்களே, இந்த மறையுரைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு அன்னை மரியாள். அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. ஓகே, மதர் மேரி, த நியூ ஆர்க் ஆஃப் த நியூ கவனன்ட். நான் ரெண்டுத்தையுமே புதுசுன்னு பேசுகிறேன். புதிய பேழை, புதிய உடன்படிக்கை. ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லும் பொழுது புரியும். இதில் நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க சிலர். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பதிலை நான் அதில் சேர்த்து கொடுத்துட்றேன். முதல்ல, அன்னை மரியாளை நான் ஏன் புதிய பேழைன்னு சொல்கிறேன்? புதிய பேழை, நியூ ஆர்க். ஏனென்றால் பழைய பேழைன்னு ஒன்று இருந்திருக்கு இல்லையா? பழைய பேழை ஒன்று இருந்திருக்கு. அதனால் அன்னை மரியாளன் என்னன்னு அழைக்கிறேன்? புதிய பேழை. அது மட்டும் இல்லாமல் பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்தது. இயேசு சொல்றாரு, இது எனது புதிய உடன்படிக்கைன்னு இயேசு சொல்றாரு. அதனால இதை புதிய உடன்படிக்கைன்னு சொல்றேன். ஆகவே இந்த தலைப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. ஓகே, அப்ப பழைய பேழையை நம்ம ஆழமா புரிந்து கொண்டால் புதிய பேழையை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இதை இறையியல்ல டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. இறையியல் என்ன சொல்லுவாங்க? டைப்பாலஜி. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் இன் டு த டெக்னிக்ஸ் ஆஃப் தியாலஜி இல்லையா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக தான் சொல்ல போகிறேன். பழைய பேழையை புரிந்து கொண்டால் புதிய பேழையை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இதில் நிறைய சர்ப்ரைஸாக இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ட்விஸ்ட்லாம் இருக்குது. படத்துலலாம் இப்போ ட்விஸ்ட் வச்சா தான் படம் ஓடுதான் இல்லையா? அதனால் நடுவில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது, சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்குது. அதனால் கவனமாக கவனிக்கணும். சரி, முதல்ல பழைய பேழையை பற்றி பார்ப்போம். பழைய பேழையை யாவே கடவுள்தான் செய்ய கட்டளையிடுகிறார். கரெக்டுங்களா? பேழையை யாரு செய்ய கட்டளையிடுவார்? யாவே. விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 10வது வசனம். சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அப்புறம் அந்த பேழை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அது இருங்க, வேண்டாம், அவ்வளோதான் செய்தி, அவ்வளோதான். நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க. ஏன் சித்தி மரம்? ஏன்னா நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா 3 மணி நேரம் தேவைப்படும். நான் சுருக்கமாக 1 மணி நேரத்துக்குள்ள இந்த செய்தியை சுருக்கணும்னு பார்க்குறேன். சித்தி மரம் ஏன்?